விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் பழிவாங்கும் எண்ணங்கள் உருவான ஒரு தருணங்கள் எப்பொழுது இருந்து தெரியுமா ஆரம்பமானது? விருச்சிகம் ராசி என்பது அநீதியையோ அல்லது துரோகத்தையோ மிக எளிதாக கடந்து போகக்கூடிய சாமானியமான ராசிகள் கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரியாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஏதாவது கஷ்டங்களை ஏற்படுத்தினால் அதனை உடனடியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாது. அது இரவு நேரங்களில் உங்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கு செய்த தவறை அவர்களுக்கும் நம்ம திருப்பி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கு யாராவது ஒரு நன்மையோ அல்லது தீமையோ செய்தால் அதை வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்கும் வரை உங்களுடைய மனமானது அடங்காது. இது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் நீங்களும் அந்த ஒரு பிரச்சனைகளை அதிகமாக திருப்பி கொடுப்பீங்க. நன்மைகளை செய்தால் அவர்கள் செய்ததை விட ஒரு மடங்கு ஒரு படி மேலவே நீங்க நன்மைகளை அந்த ஒரு மனிதர்களுக்கு தேடி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அதற்கேற்ப நீங்கள் உயிராக நேசித்த ஒரு உறவோ அல்லது நீங்கள் பெரிதும் நம்பிய ஒரு அமைப்போ உங்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி இழிவுபடுத்திய அந்த துல்லியமான நொடியில் தான் உங்களுக்குள்ள அந்த பழி வாங்கக்கூடிய உன்னதமான வைராக்கிய எண்ணங்கள் பிறந்திருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்காது. போக போகத்தாங்க நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. நம்மை அள வைத்தவர்கள் நம்மை எதற்கும் லாய்க்கெட்டவர் என்று ஒதுக்கியவங்க நம்மளுடைய கண் முன்னால் நன்றாக வாழக்கூடாது. நாம் யார் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு புள்ளி உங்களது சாதுரியமான சிந்தனையை மாற்றி அமைத்திருக்கும். அது ஏதோ கத்தி எடுத்து சண்டை போடும் மலிவான பழிவாங்கல கிடையாதுங்க. மாறாக உங்களை வீழ்த்து நினைத்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக நின்று அவர்களை பூனை குறுக செய்ய வேண்டும் என்ற உயரிய வெறியாக மாறிய ஒரு தருணங்களாகவும் அதுவாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே எளிதாகத்தான் ஆரம்பித்திருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அது மிகப்பெரிய ஒரு பழி வாங்கக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா உங்களை ஆளாக்கி இருக்கும். நீங்கள் யாருக்கையுமே மன்னிக்க முடியாத ஒரு நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த ஒரு உலகம் உங்களிடம் மன்னிப்பது தான் மாண்பு, கடந்த காலத்தை மறந்துவிடு என்று எத்தனையோ தத்துவங்களை வாரி வழங்கியிருக்கும். ஆனால் அது எதையுமே நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு தடவை உங்களுக்குன்னு தவறுகளை யாராவது செய்வதை விட செய்ய நினைத்தால் கூட நீங்கள் அவர்களுக்கு அந்த தவறு செய்தால் எந்த அளவுக்கு மனது வலிக்கும் என்பதை உணர்த்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா நீங்க அனுபவித்த வழிகளும் நீங்கள் தனிமையில சிந்திய கண்ணீரும் உங்களது சுயமரியாதை அறுத்தெறியப்பட்ட விதமும் உங்களை இனி யாரையுமே அத்தனை எளிதாக மன்னிக்க முடியாத ஒரு பிடிவாதமான நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மன வலிமையை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க பிற்காலத்துல வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டால் கூட உங்களது இலகிய மனம் அதை ஏற்க தயாராக இருந்தாலுமே உங்களது கசப்பான அனுபவங்கள் இவர்களை மீண்டும் நம்பினால் நமக்குத்தான் அழிவு என்று உங்களை எச்சரித்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில யாராவது தவறு செய்துவிட்டால் என்றால் இறுதி வரைக்கும் அவர் தவறு மட்டுமே தான் செய்து கொண்டிருப்பார் என்று உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்துவிடும். அதை யார் நினைத்தாலும் மாற்றவே முடியாதுங்க. ஒரு சந்தேகத்துடனே அவர்களுக்குடன் நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை உடைத்தெறிந்த மனிதர்கள் உங்களால் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த தீர்க்கமான முடிவை யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், ஏன் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய பெற்றோர்களோ வந்து கூறினால் கூட உங்களுடைய மனதை ஒருபோதும் நீங்க மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. ஒருவேளை மாற்றிக்கொண்டால் அவர்கள் கூறுகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே மாற்றிக்கொள்வீர்களே தவிர மனதளவில் இருந்து நீங்கள் ஒருபோதும் மாற்றவே மாட்டீங்க. உங்களை கரடு முரடானவராக மாற்றி இருக்கலாம் இந்த விதமான கோபங்களும் இந்த விதமான செயல்களும். ஆனால் அது உங்களை பாதுகாத்து கொள்ள காலம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆயுதமாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு சில விஷயங்களையும் சில பாடங்களையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அது அனைத்தையுமே நீங்கள் போக போகத்தாங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல புதிய பிசினஸ் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பெரிய ஒரு லாபத்தை தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே சந்தையின் நிலவரத்தையும் மனிதர்களின் மன ஓட்டத்தையும் மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய கூர்மையான உள்ளுணர்வு உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு மனிதர் எப்படி அவர் எந்த ஒரு செயலை செய்வார், அவர் நல்லது நினைப்பாரா கெட்டது நினைப்பாரா என்று உங்களுக்குள்ள ஒரு தோராயமான மதிப்பு என்பதை நீங்கள் எப்பொழுதுமே போட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய
பிஸ்னஸும் புதிய புதிய தொழிலும் இதை செய்தால் லாபங்கள் கிடைக்கும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருந்த இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலிலோ போதுமான அளவுக்கு உங்களுக்குன்னு லாபங்களானது மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளில் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதற்கேற்ப நீங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் புதிதாக தொடங்கப் போகின்ற தொழில் அல்லது வியாபாரங்கள் உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை உங்களுக்குள்ள தர ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எடுத்த உடனே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் யாருக்குமே கிடைக்காது. 1 வருடங்கள் 2 வருடங்கள் வரை நீங்க காத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். நீங்க நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருந்த சொந்த தொழிலோ அல்லது நடப்பு வேலைக்கு இணையாக தொடங்கக்கூடிய பகுதி நேர வர்த்தகமோ சந்தையில் ஒரு புதிய அலையை உருவாக்கி உலகளாவிய வாடிக்கையாளர்களை உங்களுக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். உங்களை ஒரு எதற்கும் லாய்க்கற்றவர் என்று ஒதுக்கிய மனிதர்களுக்கு முன்னால் உங்களது இந்த புதிய தொழில் சாம்ராஜ்யம் மிக குறுகிய காலத்தில் அசுர வளர்ச்சியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய முதலாளி அந்தஸ்திற்கு உங்களை கம்பீரமாக உயர்த்தி காட்டும் என்பதை பிரபஞ்சத்தின் கட்டளையாகவும் உங்களுக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாது, எல்லாமே உங்களுக்கு போக போகத்தாங்க புரிய ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தைரியமான முடிவுகளும் உங்களுக்கு வெற்றியாகத்தான் மாறும். நீங்க சமீப காலமாக எடுத்த அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் எடுக்க போகும் ஒரு முக்கியமான துணிச்சலான முடிவு ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று பயத்தையும் உங்களுடைய குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியையும் தந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு முடிவு தாங்க உங்களது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் மிக பிரகாசமாக மாற்றியமைக்கப் போகிறது என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு போக போகத்தான் இந்த ஒரு தேதிக்கு பிறகுத்தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது உங்களை காயப்படுத்திய நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகளை விட்டு வெளியேற வைப்பதற்கான சில முயற்சிகளாகவும் சில முடிவுகளாகவும் அது இருக்கலாம். அல்லது ஒரு அடிமைத்தனமான வேலையை துறந்துவிட்டு புதிய ஒரு பாதைக்கு தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வேலையாகவும் அது நிச்சயமாக இருக்கவும் செய்யும். மற்றவங்க செய்ய துணியாத அல்லது தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்த இந்த அதிரடியான முடிவு தாங்க உங்களை சரியான ஒரு பாதையில வழிநடத்த ஆரம்பிக்கும். உங்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் பல மடங்கு உயர்த்தி காட்டும் என்பதால் நீங்கள் எடுத்த முடிவை நினைத்து நீங்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பெருமை விதம் படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். நீங்க வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு மிகவும் நல்லது. சமூக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கத்தான் செய்யும். கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இல்லது உங்க உடன் பிறந்தவர்களோ உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏன் உங்களுடைய நண்பர்கள் இடத்தில் கூட சண்டை சச்சரவு உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். பணிகளில் பொறுப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. விருச்சிகம் ராசியில பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்பட ஆரம்பிக்கும். புரிதலும் உங்களுக்குள்ள கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகரித்து வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் தாங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள்